கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நாங்கள் என்றும் உமது பிள்ளைகள்தான். படைப்பின் துவக்கத்திலேயே நீர் உம்முடைய சாயலாகத்தான் மனிதனை உருவாக்கினீர். ஒரு குழந்தை என்றும் தன் தந்தையின் சாயலை கொண்டிருக்கும். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு குழந்தைகளாகவே எண்ணி பழகுகிறீர். விபச்சார பாவம் புரிந்த தாவீதையும் மகனாகவே என்னை திருத்தினேன். சிம்சோனுக்கும் தவறிழைத்த பொழுதிலும் தந்தைக்குரிய ஸ்தானத்திலிருந்து புது பலம் தந்தீர். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணையும் தண்டிக்காமல் மகளாக ஏற்று மன்னித்தீர். தொழுநோயாளியின் வேதனை அறிந்து தந்தைக்குரிய பாசத்தை காட்டினீர். ஊதாரி மகனாக வாழ்ந்த பொழுதிலும் தன் அன்பை முறித்து கொண்டாலும் தந்தைக்குரிய அன்பை பொழிந்தீர். உமது அன்பு என்றுமே மாறாதது, முடிவில்லாதது. நல்ல கல்வனுக்கூட வாழ்வின் இறுதி வேளையில் தந்தை தன் சொத்தை எழுதி வைப்பது போல விண்ணகத்தை சொத்தாக கொடுத்தீர். தந்தையே, தகப்பனே, நாங்களும் உமது அன்பை, பராமரிப்பை, பாதுகாப்பை, வழி நடத்துதலை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வருகிறோம். அந்த தந்தை, மகன், மகள் என்கிற அன்புறவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கவும், உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் அன்றாட வாழ்க்கையிலும் திகழவும் இன்றைய நாளில் அப்பேற்பட்ட ஆசீரை தரும்படி வேண்டுகிறோம்.